ஹாய். நான் இப்போ வந்து நவராத்திரி 4வது நாள் இன்னைக்கு இன்னொரு சுண்டல் செஞ்சு காமிக்கிறேன். நம்ம ஏற்கனவே தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் செஞ்சுருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதே பட்டாணி வந்து மசால் போட்டு எப்படி செய்யறது, கொஞ்சம் வாசமாக கோயிலெல்லாம் காரமாக கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கு நான் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அது மொச்சையில செய்யலாம், கருப்பு சுண்டல் கடலையில் செய்யலாம். நான் இன்னைக்கு சரி அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு செய்வோம்ல, அதனால இதை வந்து இன்னைக்கு செய்யலான்னு இந்த பச்சை இதில் போடலான்னு நினச்சிருக்கேன். சரியா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு இது வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து தேங்காய் போடுறது நம்ம போடுவோம், சோம்பு எடுத்து வச்சுருக்கு. இந்த கடைசியில் கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு 4 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம், ஏன்னா நம்ம மாங்காய் போடுவோம்ல, அந்த ஒரு இதுக்கு ஆம்ச்சூர் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு, அதுக்கு தேவை சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், பெருங்காய பவுட்ரு. இதை வந்து இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு வேண்டியதில்லை, கடுகு இல்லாமல் அப்படி தாளிச்சு போட்டுடலாம். இதை முதல்ல நான் வேக இந்த தண்ணி வேண்டாமா, நீங்கள் எடுத்து போட்டுருங்க. தண்ணி வேற இருக்கு, அது ஊற வச்ச தண்ணியில் வேண்டாம். இதை வந்து ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக குக் ஆகும். நான் இது இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஊற போட்டேன். இப்போ மணி 11:15. நல்லா உங்களுக்கு வந்து நான் ஈஸியாக வெந்துரும்னு நினைக்கிறேன். இது நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, தண்ணி நிறையா ஊற்றி ரொம்ப நேரம் விசில் வச்சுட்டிங்கன்னா குழஞ்சிரும். தனித்தனியாக இருக்கணும்னா பார்த்து முதல்ல 5 விசிலுக்கு எடுத்து பாருங்கள், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். முக்கால் பதமாக வந்துச்சுன்னா அந்நேரம் கொஞ்சம் உப்பை போட்டு கொஞ்சம் சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அப்புறம் ஊற்றிடும். தண்ணி ஊற்றிடும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி சீத்தம். இந்த பயறு இதுக்கு தான் முதல்ல வேக போடும்போது உப்பு போட்டு வேக போட வேண்டாம், அப்படின்னா அது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். உப்பு போட்டால் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆன் பண்ணிடுறீங்களா? இப்போ இதை எத்தனை சத்தம் வைக்க போகிறீங்க? இப்போ நான் ஒரு 6-7 சத்தம் வைக்க போகிறேன். சரி, வெந்துருச்சான்னு பார்க்குறேன். நல்லா வெந்திருக்கு. இன்னும் நம்ம ஒரு சத்தம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, இதாகிடும், குழஞ்சிடும். அதனால் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை ஆன் பண்ணி அது இதாகிக்கிட்டு இருக்கட்டும். இதில் உப்பை போட்டு வச்சிடுறேன். ஏன்னா அந்த தண்ணியை வடிக்க வேண்டாம். சரி, இந்த இதில் தாளிச்சு அதில் கொட்டிடுவோம். இந்த குக்கரை அந்த இடத்துல மாற்றிடவா? அதை ஹையில் வச்சு விட்ருங்க. இது தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போதுமா? போதும். கடுகு பெருஞ்சிடும். இந்த பட்டாணி சுண்டல் வந்து எந்த சுண்டலுமே கொண்டக்கடலை சுண்டல் தவிர மற்ற எல்லா சுண்டலுமே குழஞ்சிச்சின்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கிட்டு பொங்கல் மாதிரி போயிடும். ஆமாம், அதனால் அது உதிராக நம்ம இருக்கிறது, ஆனால் நல்லா வெந்திருக்கணும். அதை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம கொடுக்குற கவனத்தை. இப்போ இது வந்து ஒரு 6 சத்தம் மீடியமில் வச்சு 6 சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் பார்த்தோம். இந்த இதில் வந்து மஞ்சத்தூளை போட்டுருவோம்.
பெருங்காயத்தூளை முதல்ல போட்டுருவோம். இது பார்த்து போடுங்க. ஏன்னா சுண்டல் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். ரொம்ப காரம் போட்டுறாதீங்க. எனக்கு கொஞ்சம் அதை வத்தணும் இல்லையா? தண்ணி இதாகிடுச்சு. இந்த தேங்காயை போட்டுருவோம். தேங்காயை கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டி பூவாக இல்லாமல் போடுறதுனாலும் போடுங்க. போட்டு நமக்கு வந்து இந்த பட்டாணி சுண்டல் வந்து மாங்காய் போட்டு பழக்கங்கிறது எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிச்சிருக்குது. ஏசா புளிப்பு இந்த ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் அதை போடுங்க. இல்லாட்டினா நெட்டி எலுமிச்சம்பழம் சும்மா 4 ட்ராப் போதும். அமர்த்திடும். அவ்வளோதான். அமர்த்திட்டேன் நான். இனி இதை எடுத்து சர்வ் பண்ணிடுறேன். நல்லா வாசமாக இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கும் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சும்மா சுண்டல் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். சின்ன பிள்ளைங்க கொடுக்க போகிறீங்கன்னா காரம் கம்மி பண்ணிடுங்க. பிள்ளைங்க இது பொரியல் நினச்சி வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுவோம். பெரியவங்களுக்காக இது வந்து இது ரொம்ப சுண்டல்லே வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த வாசம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்து நவராத்திரியை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுங்கள்.